என்னோட 7 மந்த் பேபிக்கு மோஸ்ட்லி நான் இந்த கீரை சாதத்தை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு முளைக்கீரை எடுத்துக்கலாம். இது வந்து ரெட் கலர்லேயும் இருக்குது, க்ரீன் கலர்லேயும் இருக்குது. நான் கொஞ்சம் ரெட்டு சேர்ந்த மாதிரியான ஒரு முளைக்கீரை எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும். ஸோ வேரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் இந்த கீரையை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அதில் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா போட்டு, அதாவது இந்த அளவுக்கு நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அதில் சாதத்தையும் கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிட்டு நல்லா போட்டு மசிச்சு எடுத்து உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்குங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் இது. இது வந்து நீங்கள் 2 விதத்தில் செய்யலாம். ஒன்று வந்து மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்தமாரி பிளெண்ட் பண்ணி கஞ்சி தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணியும் உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம்.